கரூர் சம்பவத்தில் இறந்து போன 41 பேர் அவங்க குடும்பத்துக்கு வந்து அரசு பணி கொடுக்கப்படும் சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஸோ உண்மையிலே கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சென்ற முறை குரூப் 4 தேர்வு நடந்த பொழுது அந்த தேர்வை ஒழுங்காக நடத்தாமல் பல குளறுபடிகளோடு நடத்திய டிஎன்பிஎஸ்சி, அதனால் 4 பேர் என்ன பண்ணாங்க, இறந்து போனாங்க. அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கலாம். உண்மையை சொன்னால் அவங்க தான் ஆப்டானவங்க. ஸோ இது வந்து ஒரு கட்சியுடைய ஃபங்க்ஷன், கட்சி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இறந்து போனவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது இங்கே வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது. அதை வந்து ஆட்சியாளரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு போஸ்ட்டுக்கு 500 பேர் போட்டி போடுறாங்க. மொத்தம் 4000 போஸ்ட் இருக்குன்னா 20 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. 70 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு பண்ணிட்டு ஒரு வேலைக்காக உட்காந்துருக்கிறாங்க. இப்போ இந்த இவங்களுக்கு நீங்கள் பதவி கொடுக்குறீங்க, ஒரு குரூப் 4 லெவலில் நீங்கள் ஜூனியர் போஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 100 போஸ்ட் இருக்குது. 38 டிஸ்ட்ரிக்டில் 3200 போஸ்ட், 4000 போஸ்ட் மொத்தமாக கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ கரூரில் வந்து 41 போஸ்ட் நீங்கள் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேகன்சி கரூரில் மொத்தமே ஒரு 59 தான் வரும். இன்றைக்கி வேலை வாங்குறது அவ்வளோ கஷ்டம். ஒரு எக்ஸாமினேஷனில் ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் நடுவில் ஒருத்தர் 155 போட்டிருப்பாரு, ஒருத்தர் 154 போட்டிருப்பாரு. இவங்க 2 பேருக்கு நடுவில் 2000 பேர் இருப்பாங்க. ஒரு ரேங்குக்கும் இன்னொரு ரேங்குக்கும் நடுவில் 2000 பேர் இருப்பாங்க. இப்போ 41 போஸ்ட் நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா 41 காலி பணியிடங்கள், ஒரு காலி பணியிடத்துக்கு இன்னொரு காலி பணியிடத்துக்கு 2000 பேர் இருக்காங்கன்னா 82000 பேர். 82000 பேர் லைஃப் போச்சு. 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, அதில் 82000 பேர் போஸ்டிங் கிடைக்காது. இப்போவே முடிவு பண்ணிட வேண்டியது. நீங்கள் கொடுங்க, நம்ம வேணான்னு சொல்லலை. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிதி உதவி கொடுக்கலாம், அவங்க தொழில் தொடங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து தொழில் வச்சு கொடுக்கலாம். ஒரு நார்மலாக ஒரு குரூப் 4 எக்ஸாமினேஷனில் காலம் ஃபுல்லாக என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை விட அதிகமாக சம்பாதிக்கிற மாதிரி தொழில் வசதி பண்ணி கொடுக்கலாம், தொழில் முனைவர் ஆக்கலாம், தொழில் அதிபர் ஆக்கலாம். ஆனால் அரசு காலி பணியிடத்தை எடுத்து அங்கே கொடுக்கறது அப்படிங்கிறது போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை, சோகத்தை, என்னடா இப்படி பண்ணுறாங்க, நம்மளுக்கு கேட்க யாருமே இல்லையா, அந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் இருக்கிறாங்க. ஏற்கனவே குரூப் 1ல் 26 வேகன்சி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க, குரூப் 2ல் எத்தனை வருதுன்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் இதை வந்து மாணவிகள் சார்பாக மிகவும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, ஒரு வேலையை வாங்குறதுக்கு 8 வருஷம் உட்காந்து படிக்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 2019 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. 2021 கொரோனா வந்துருச்சு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு வேலையை வாங்குறதுக்கு, அந்த வேலையை வாங்கி முடிக்கிற அளவுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல, ஒரு காதலுக்கு போக முடியல, கல்யாணம் பண்ணிக்க முடியல. அவ்வளவு கஷ்டப்பட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க, அவ்வளவு காம்படிஷன். அப்போ நீங்கள் வந்து இந்த போஸ்ட் வந்து எந்த நிலையில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். தயவுசெய்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 போன்ற காலி பணியிடங்கள், அந்த மாதிரி ஒரு பணியிடங்களை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு OAPS கொடுக்குறீங்கன்னா ஓகே, பட் எந்த விதத்தில் கவர்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இது முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனத்துக்குரியது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி.